அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான தருணமாக எவையெல்லாம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் வலம் வந்த வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து வலம் வரப் போகிறார். சூரியனும் மிக விரைவில் 13ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி புதன் சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகளால் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு வக்ர நிவர்த்தி என பல நல்ல மாறுதல்களும் மிகவும் சிறப்பாக அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நரக வாழ்க்கை முடிந்தது. மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் உறுதியாக வரும். அதிலும் வித்யாகாரகரான புதன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து அது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் அபரிவிதமாக செலுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் காரிய தடையாக இருக்கக்கூடிய பல காரியங்களில் இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகும். பொதுவாகவே ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்ப்பது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 2ஆம் இடத்தில் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன் ஜென்மம் அஷ்டம் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். ஆனால் தற்போது சாதகமான ஒரு இடத்திற்கு 2ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகும். அதோடு மட்டுமல்லாது புதன் அறிவு வித்தைக்கு மட்டும் அதிபதி இல்லைங்க. கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல், பேச்சுத்திறன், கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர் என பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய புதன் இவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த கடினமான பணியாக இருந்தாலும் அவற்றை மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியாக 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மன நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நீண்ட நாள் கழித்து மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. திருப்திகரமான சூழல் குடும்பத்தில் நிறைவாக அமையும். நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன். ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகுவதோடு
முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்துல உங்களது சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவுல சிரமம் சிக்கல் என நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிரமம் சிக்கல் அனைத்தையும் நிவர்த்தி செய்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய விற்பனை, கிளை திறத்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான திட்டங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் புதன் தனஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் கலைத்துறையில் வருமானம் ஒரே சீராக அமையும், சிரமங்கள் குறையும், புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கடன் வாங்காமலே மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. சிறு நம்பிக்கை கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை கலைத்துறையில் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் உச்ச வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்பு மற்றும் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மாணவர்களின் சோர்வு நீங்கி உற்சாகம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான காரியங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுகிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று சந்தித்து வந்த பல பணிகளில் இருந்த சங்கடங்கள் மறைந்து கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.